Hi friends, welcome back to Mama with Berma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் கிளம்பிட்டோம். நாங்க நேத்து vlogலயே சொல்லிருப்போம் நாங்க பை பை போக போறோம், டாடா போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு தான் மார்னிங் எழுந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மூணு ஃபேமிலியா சேர்ந்து போறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து ஒவ்வொரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு போறோம். ஸோ நம்ம வந்து பேபிமா வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு இருக்காங்க, அப்புறம் பிரேமா ஒன்று செஞ்சுட்டு வரோம், பாரதி ஒன்று செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லாருமே தனித்தனியாக செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரிப் 1 night and 2 days ட்ரிப் நாங்கள் கிளம்புறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்ன பேபிமா செய்யுது, மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்றத இந்த vlogல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப்புக்கு என்னோட காஸ்டியூம் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் நிறைய இதுல பார்த்தேன், இதுதான் வந்து ட்ரெண்டியா போயிட்டு இருக்குது. ஒரு சேம் பேண்ட் சேம் டிஷர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் கொடுத்து நான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. பேண்ட்லாம் நல்லா கரெக்டா லூஸா இருக்கு. நான் கூட சைஸ் மாறி வந்துருமோ அப்படின்லாம் நான் பார்த்தேன். பட் அப்படிலாம் இல்லாம பர்ஃபெக்டா வந்துருக்குது. இது ஒரு பேண்ட் அண்ட் தென் இது ஒரு இந்த ஜிப் வச்ச டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் 8 எவ்வளோப்பா? 810 rupees. ஆக்சுவலி நேத்து நான் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 750 சம்திங் தான் இருந்தது. டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகி 810 ஆயிருக்கு. நல்லா இருக்கா? லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதுதான் இப்போ ஃபேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேம் கலர்ல பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் போறதா இருந்தா போலாம், இல்லை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதை விட மிக முக்கியம் நேயர்கள் விருப்பம். இது ஒரே அடம் பிடிக்கிறாங்க. பேபிமா பிரியாணி கட்டிட்டு உருவாயிரம் போல அதுக்குதான் டவரா வச்சிருக்கேன் பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி செய்ய போறேன், ஆனியன் ரைத்தா செய்ய போறேன். அவங்க எல்லாம் வந்து ஒன்னொன்னு செஞ்சு கொண்டு வராங்க. நாம அங்க போயிட்டு யாரெல்லாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நாங்க இப்போ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்க. இப்போ 15 பேருக்கு பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 15 30 ஆகும், 30 50 ஆகும், 50 100 ஆகும். அப்படியே ஓகே அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரியாணி செஃப்பா மாதிரி நீ நிப்பப்பா. ஆனா பாத்துக்கோப்பா, நீ தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனால உஷாரா கான்சென்ட்ரேட் பண்ணு. கொஞ்சம் மட்டனுக்கு எவ்வளவு விசில் விட்ட? அதெல்லாம் விட்ட, வேக வச்சிட்டேன். இந்த பிரியாணி நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் பொறுத்து இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கும், ஆண்டவர் இருக்காரு. நம்ம டவராவை வந்து அங்கிருந்து எடுத்துன்னு வர சொல்லியிருக்கோம். எடுத்துன்னு வந்துட்டோம். ஏன்னா அங்க நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். அதனால அங்க என் கைவரிசை காட்ட முடியல. அதனாலதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊத்து. அப்படியே தூக்கலா இருக்கணும்பா. இது நெய் அது இதுன்ட்டு அப்படியே வேற லெவல்ல இருக்கணும். பெஜாரா இன்னும் எல்லாரும் நீ ஊத்துன பாத்துக்கலாம். தலப்பா கட்டி பிரியாணி நமக்கு பின்னால நிக்கணும். போடு நீ நெய்யை தூக்கி. அப்புறமா கடைசியா போடுறதுக்கு கொஞ்சம் வை, டப்பாவே வச்சு போட்டுறாது. அதுக்குன்னு வெட்டினோன்னா வெறோட கொத்தா புடிங்கிட்டு வந்துடுவியே நீனு. இது எங்க அம்மா சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து. பேபிமா ஒன்று அப்படியே நான் கண் குத்தியா பார்த்துன்னு இருக்க வேண்டியதா இருக்குது. இப்போ அரிசிமில் வச்சிருக்கிறேன் நீனு. இப்போ மசாலாலாம் எல்லாம் போட்டாச்சு, நெய்யும் ஜாஸ்தி ஊற்றியாச்சு. வெங்காயம் போதும்னு நினைக்கிறியா? போடு. பச்சை மிளகா இன்னும் ஒரு 2 போடாத, வேணாம். அவனுக்கு ஓவர் காரம் இருந்தால் பிடிக்காது. தட்டாது. ஐயோ என்னப்பா உன் பிரியாணி டமால் டிமில் வெடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம மசாலாலாம் போட்டு பச்சை மிளகா முழுசா போட்டுருக்கு. நீ கட் பண்ணி போடணும்ப்பா. நான்லாம் ஹோட்டல் எல்லாம் பார்த்துருக்கேன், அப்படிதான் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் அதோட காரம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி அது வீங்கி வெடிச்சு இறங்குறத விட அது எசன்ஸ் சூப்பரா இறங்கும். வெங்காயம் வதங்கட்டும். ஓகே, என்னப்பா ஆச்சு பிரியாணி? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். குட். வெங்காயம் வதங்கிடுச்சா? எல்லாம் வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு எப்படியா வந்து வேற லெவல்ல செஞ்சிடணும், புரியுதா? நான் கை வைக்கிறேன். அது எனக்கு ஒரு திருப்தி. இது மாதிரி சும்மா நினைச்சு அப்படி இப்படி கையில் சுடுது, இப்படி ஏதாவது தேய்ச்சி நிற்கிறதுக்கு.
இது கூட வந்துட்டு தக்காளி வெங்காயம் சரி தக்காளி நம்ம கம்மியாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். அதனால தக்காளி கம்மியாக. ஓகே, இது அப்படியே வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா வேகணும். நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிப்போம். பண்ணிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. நீ தைரியமா இதுக்கப்புறம் நீ போய் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்து உப்பு போட்டுப்போம். இதை அப்படியே மூடி வைப்போம். பேபிமா சக்ஸஸா? லைட்டா அடிப்பிடிச்சு. அப்பதான் நல்லா இருக்குதுன்றது மீனிங். அடி பிடிச்சாதான் அது டேஸ்ட், இல்லைன்னா அது வேஸ்ட். அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்பா நீ தயிர் ஜாஸ்தி ஊத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இல்ல அதுதான் லைட்டா ஊத்து போதும். ஆக்சுவலி தயிர்லாம் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு சிலர் தான் ஆட் பண்ணுவாங்களா, இல்ல கோயம்புத்தூர் சைடுல ஆட் பண்ணுவாங்களா? எல்லாருமே பிரியாணிக்கு ஆட் பண்ணுவாங்க. என்ன மசாலா? ஆச்சி பிரியாணி மசாலா தான். ஓகே, ஆச்சி பிரியாணி மசாலா கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்றும் ஆச்சி கிடையாது உட்காந்து அரைச்சி போடுறதுக்கெலாம். ஒரு சிலர்லாம் அவங்களே அரைச்சி செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஆச்சி பிரியாணி மசால் போடுறதுனால அது ஆச்சி பிரியாணி மசாலுக்கு வந்து கிரெடிட் போகாது, பேபிமா கைக்கு தான் கிரெடிட் வரும். புதினாலாம் ஆக்சுவலி நிறைய சேர்க்கணும்ல. ஆனால் இது கம்மி தான். ஆனால் இல்லை கம்மி இல்லையா? போதும். 1.25 கிலோ ரைஸா 1 கிலோ ரைஸா? ஓகே, 1.5 கிலோ கறி. அது ரொம்ப சொல்லக்கூடாது. அது அதோட டேஸ்ட் அப்படியே அக்குமுலேட் ஆகும். எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ்லயும் அக்குமுலேட் ஆகும். மட்டன் வேக வச்சு எடுத்துட்டோம். பெட்டுங்கோ ஓவர்கோ அப்படியே காலையில் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடல. காலையிலேயே எங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுப்போம். காலைல பிரியாணி, மத்தியானம் பிரியாணின்ட்டு. அரிசி வந்து தண்ணி ஆழ்ந்து வச்சிருக்கேன். என்னப்பா என்னமோ ஒரு கிரீன் கலர்ல தண்ணி, நியூ டெக்னிக்கா? மட்டன் தண்ணி அதுல இருக்குல்ல, அது ஏன் கிரீன் கலர்ல இருக்குது? வச்சு இதெல்லாம் போடுறோம்ல, மஞ்சத்தூள்லாம் போடுறேன்லப்பா. பச்சை கலர்ல இருக்குதுன்னா நீ மஞ்சள் கலரை பத்தி பேசிட்டு நிக்கிற. மட்டன் வேக வச்சது மஞ்சத்தூளே எல்லாம் போட்டுதானே அதுல வேக வைக்கிறோம். அது ஏன் பச்சையா வருதுன்னு கேக்குறேன். மட்டன் வந்து வர கொழுப்பு எல்லாமே சேர்ந்து வருது. நான் ஏதோ புதினா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிறியோன்னு நினைச்சேன். இல்ல, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொதிச்சா உள்ள நம்ம பாக்கி கொதிக்கட்டும். உப்பு மட்டும் நம்ம பாத்துருவோம். ஓகேவா? வந்து நம்ம வந்து தண்ணி பிரியாணி எல்லாம் கொதிச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ள வந்து நம்ம இப்ப ரைஸ் ஆட் பண்ண போவோம். என்னப்பா நம்ம கையை தூக்குறதுக்கு அப்படி இல்ல எட்டலையே, அப்படியே எடுத்து சட்டியோட கவுரு. தண்ணி இருக்கு அதுல. அரிசி போட்டு வரேன். அது ஹைட் எட்டாத காரணத்தினால தத்தி வேலை செய்யுது பேபிமா. தம்மு போடணும். உப்பு காரம் பாத்தியா? எல்லாம் கரெக்டா இருக்கு. பாத்துரு. கரெக்டா இருக்கு, பார்த்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, சக்சஸ். பிரியாணி ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பாப்பியா? எஸ். நாங்கள் காலையில் உணவே இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா எல்லாம். ஆனியன் ரைத்தா ஆல்ரெடி பேக்டு. போதும். ஐயோ எவ்வளோ பிரியாணிலாம் சாப்பிட்டு டயட்டில் இருக்கேன்ப்பா. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. போதும். சொல்லுப்பா. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? லைட்டா காரமா இருக்குன்றியா? காரம் நிறைய இருக்கு. ரொம்பலாம் இல்லை.
எனக்கு தெரிஞ்சு சூடா சாப்பிட்றதுனால அந்த காரம் தெரியுது. ஆறிச்சுன்னா பெருசா தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது தெரியாது. காலையிலே மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குது. ஒரு காலத்தில் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம டைரெக்டாக 12:30 மணிக்கு போய் பிரியாணி தான் சாப்பிடணும் வெளியில். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி. நான் ஸ்லிப்பர் மட்டும் என்ன பண்ணணும்னா கார்ல போய் போடணும். ஷூ போடணும். ஓகே, ஷூ புது ஷூ அங்க இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சமா அந்த ஷூ போட்டுக்கிறேனே. ஓகே, போய் போட்டுக்கோ. வா போலாம். எங்க போனாலும் அவங்க இந்த தெரி இல்லாம இப்ப ஆக மாட்டேன். இங்க வந்தா இந்த தண்ணி ஒத்துக்க மாட்டேன். நேத்து சும்மா இல்லாம மாதுளம்பழத்தை தின்ன அது பண்ற வேலை இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். அங்க போய் என்ன பண்ண போறோம், எங்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்க ஷூட் கேஸ் இங்க இருக்குது, அப்புறம் தட்டுமுட்டு சாமான்கள்லாம் இங்க இருக்குது, எக்ஸ்ட்ராஸ் ஐட்டம்ஸ் இங்க இருக்குது, மெயினான ஐட்டம் இங்க இருக்குது. நம்ம இப்போ செஞ்ச பிரியாணி இங்க இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்க போறோம்ன்றத அப்படியே கண்டினியூ பண்ணி வந்து பாருங்க. என்னப்பா, நாம தான் கடைசினா நம்ம தான் முதல்ல வரோம். ஃபர்ஸ்ட் பர்சனா நாங்க தான் ரீச் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பின்னால் தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் கூப்பிட்டதுக்கு தர்ஷனா இல்லடா 2 பேரும் லேட் ஆகும், அவன் உனக்கு பின்னால் தான் அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னா. சத்தியபாமா காலேஜ்ல இருக்காங்களா? ஆமா, இவங்க வந்து ஏதோ காலேஜ் ஒர்க்கா போயிருக்காங்க. அவங்க ஏதோ கேட்க போயிருப்பாங்க. ஸ்ட்ரைட் தானா? சோ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ போய் பாப்போம் எப்படி இருக்குங்க. என் கண்ணுக்கு அப்படியே கண்ணு கெட்டின தூரத்துல அப்படியே பார்த்தாலே பீச் தெரியுது. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா தான் வந்திருக்கோம், வேற எங்கேயும் போல. பீச் ரெசார்ட்டுக்கு. எஸ், பீச் ரெசார்ட் தான் வந்திருக்கோம். நம்ம வாங்க போவோம். நம்ம முன்னாடி போறோமா இல்ல அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, பாப்போம். எங்கப்பா இன்னும் லாஸ்ட் ரைட். லாஸ்ட் ரைட். பீச் ரைட் ரைட் ரைட். இந்த ரைட் விஜய் வீடு வந்து இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அனில் ஃபேன்ஸ்ங்களே இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். சிஎம் வீடு இந்த இதுக்கு முன்னாடி தெருவா இல்ல அதுக்கு முன்னாடி தெருவான்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இங்க பாரு, இங்க ஒரு பீச் வீடுகளா இருக்கு. ஆபீஸ் சாரி வீடு இருக்கும். இங்க வந்து இது இருக்கும். லெஃப்ட் ரைட் பா. இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு ஒண்ணு கட்டிக்கிட்டு அப்படியே பீச்சை பாத்துக்கினே இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ரைட். எங்க பா? லெஃப்ட் ரைட் ரைட் ரைட். இங்க பாரு. போ போ போ. வந்துட்டோம்டா. லாஸ்ட். எப்படி ஒரு பீச் ரெசார்ட் கட்டி விட்டா அப்படியே ஜாலியா இருக்கலாம். இது இங்கதான் எங்கயோ. இதுவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பால் அடைச்ச பங்களா மாதிரியே இருக்குப்பா. பேய் வீடு மாதிரியே இருக்கு. இல்ல அந்த சைடு ஏதாவது கேட் இருக்குதா? இல்ல இதுதான் இருக்காங்கப்பா, ஆளுங்க இருக்காங்க இங்க, வேலை செய்யறவங்க இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் பேக் கட்டின பங்களோ புரியுதா? இப்ப அவங்க யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணலன்னு இல்லை, இப்ப அப்படியே காட்டேஜா மாத்திக்கினாங்க, ரெசார்ட்டா ரூம் ஸ்டே மாதிரி பண்ணிக்கினாங்க. எல்லாமே இன்கம் தானே. வா பின்னாடி போய் பாப்போம் முதல்ல. நினைக்கிறேன். வா பின்னாடி போய் ஃபர்ஸ்ட் பாப்போம்.